நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்போது நாம் விருச்சிக ராசி பார்ப்போம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. ராசிநாதன் ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் ராசியில் வந்து உட்கார்றாருன்னா அது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு நிலை இல்லையா? உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்து வந்த கனவுகள், அபிலாஷைகள், எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கிறார். 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார். 4ஆம் பார்வையாக பார்க்குறதால வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருக்கிறது. பணம் பல வகையில் வரும். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருந்தார். இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்லது செய்யணும்னு அவர் இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி பெறும். நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், இல்லை சொந்த தொழில் செய்யும் அன்பர்களாகட்டும், இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் ரொம்ப அருமையாக சக்ஸஸ் ஆகி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, யோக பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக தருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் அங்கே தான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தாயினுடையதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பூர்வீகத்தில் சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். பங்காளிங்க சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஒரு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டில் இருக்கும் பெரியவர்களை நமஸ்கரித்து விட்டு செல்லுங்கள். தலை வருது, தலைப்பாயிடம் போகக்கூடிய ஒரு சூழல். குலதெய்வ வழிபாட்டு செய்துவிட்டு சென்று வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுவும் அந்நிய மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே உங்களுக்கு அது 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா உங்களுக்கு இந்த வாரம் உயர்வான ஒரு வாரம். அசிங்கம், அவமானங்கள் எந்த ரீதியிலையும் உங்களுக்கு வராது. ஏதாவது கடன் இருந்தால் கடனை சரியாக ஓரளவுக்கு சந்தோஷமாக பைசல் பண்ணுறீங்க. எந்த ஒரு இதுவும் இருக்காது. பிரச்சனைகள் எதுவும் வராமல் பாதுகாக்கக்கூடிய இடமே 8 தான் உங்களுக்கு. பிரச்சனைகள் இடம், அந்த இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ பிரச்சனைகளே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார்.
தந்தை வழி சொந்தங்கள் பகைநிலையாக இருப்பார்கள். எடுக்கும் முயற்சிகள் காலதாமதமாகும். பாக்கிய குறைவை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். வேலைக்காக முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த டெம்பரரி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில அன்பர்களுக்கு தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பர்மனன்ட் ஸ்டேஜ் வரக்கூடிய நிரந்தர வேலை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். மொத்தத்தில் பார்க்கும்போது பட்டங்கள் பதவிகள் மட்டும் இல்லைங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு தேடி நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி ஒரு சிலர் திக்குமுக்காடி விடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. சொந்த தொழில் செய்யும் அன்பர்கள் வாடிக்கையாளர் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் மிகுந்த அனுகூலத்தை பெறக்கூடிய உயர்வான ஒரு நிலை. 11ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார். மூத்த சகோதரம் உங்களுக்கு குடும்பத்திற்கு நல்லது செய்வார், ஆதரவாக இருப்பார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்படக்கூடிய, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ராசிநாதன் ஆட்சி பெற்றால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வளமாகவும் நலமாகவுமே அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.